கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாரத்தான் ஓடினர். கோவை மாரத்தான் 7வது பதிப்பை ஸ்போர்ட்ஸ் ஜியா நிறுவனம் சார்பாக சிறப்பு மாரத்தான் போட்டியாக இன்று கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி மைதானத்தில் நடத்தியது. இந்த மாரத்தான் போட்டியில் 4 வயது முதல் 70 வயது முதியவர்கள் வரை கலந்து கொண்டு மாரத்தானில் ஓடினர். மேலும் 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 21 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 15,000 ரூபாயும், 10 கிலோமீட்டர் வெற்றி பெற்றவர்களுக்கு 10,000 ரூபாயும், 5 கிலோமீட்டர் பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு 5,000 ரூபாய் என பரிசுகள் வழங்கப்பட்டது. அதேபோல மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டு சான்றுகளும் மற்றும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. இந்த மாரத்தான் போட்டியில் கிடைக்கும் நிதி மூலமாக ஏழை எளிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு குழந்தைகளின் கல்விக்காக பயன்படுத்துவதாக ஏற்பாட்டாளர் நந்தகுமார் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் நந்தகுமார். நான் கோவியான் கன்சல்டிங் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். அதே மாதிரி கோவியான் ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். நாங்கள் இந்த கோவை மேரத்தான் 2026 இது 7 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட மெயின் குறிக்கோள் வந்து எவ்ரி மைல் எஜுகேட்ஸ், அதாவது இதில் வர சப்போர்ட் ஃபண்ட்ஸு இது எல்லாமே வந்து குழந்தைங்க படிப்புக்காக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 7th எடிஷன் ஆஃப் த மேரத்தான். நாங்கள் இன்னைக்கு மேரத்தானில் 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 21.2 கிலோமீட்டர்ஸ் ஹாஃப் மேரத்தான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மேரத்தான்ல வந்து 3000க்கு மேல ஆளுங்க கலந்துருக்காங்க. நம்ம இந்துஸ்தான் காலேஜ்ல, கோயம்புத்தூர்ல இருக்க இந்துஸ்தான் காலேஜ்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் லூப் போயிட்டு திரும்பி வந்து இங்க முடிச்சிருக்கோம். இந்துஸ்தான் காலேஜ்ல முடிச்சிருக்கோம். நாங்க வந்து வருஷம் 200 குழந்தைக்கு மேல படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு சப்போர்ட், அதாவது லேப்டாப்ஸ் வழங்குறது, மற்ற டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் வழங்குறது நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். நாங்கள் படிக்க வச்ச குழந்தைங்கள நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் நல்லா வந்திருக்காங்க. மற்றும் அவங்களோட படிப்பில் இப்போ கூட ஒரு குழந்தை வந்து மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அது மாதிரி நிறையா படிப்புகள், சீனியர் படிப்புலாம் படிச்சுட்டு இருக்காங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க.